Hello everyone. In the video நம்ம living world part 2 பார்க்கலாம். If you look around you will see a large variety of living organisms. நம்மள சுத்தி நிறைய variety of living organisms இருக்கு. அது potted plants இருக்கலாம், insects இருக்கலாம், birds இருக்கலாம், நம்ம pets இருக்கலாம் or other animals and plants இருக்கலாம். There are also several organisms that you cannot see with your naked eye but they are all around you. நம்மளுடைய naked eye-ஆல நிறைய ஆர்கானிசம்ஸ் பார்க்க முடியாது. எக்ஸாம்பிள் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அதெல்லாம் நம்ம கண்ணுக்கே தெரியாது, ஆனால் அது நம்மளை சுற்றி தான் இருக்கும். இஃப் யூ வேர் டு இன்க்ரீஸ் த ஏரியா தட் யூ மேக் அப்சர்வேஷன்ஸ் இன் த ரேஞ்ச் அண்ட் வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ் தட் யூ சி வுட் இன்க்ரீஸ். இப்போ நம்ம ஒரு ஏரியாவை கன்சிடர் பண்ணிக்கிறோங்க, அந்த ஏரியாவில் சில வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸாக இருக்குது. இப்போ நம்ம ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ண நிறைய வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருக்கும், அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இஃப் யூ வேர் டு இன்க்ரீஸ் த ஏரியா இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா you make observations, the range and variety of organisms that you see would increase. அது increase ஆகும். Obviously, if you were to visit a dense forest, you would probably see a much greater number and kinds of living organisms. நம்மளோட அடர்ந்த காடை போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய kinds of living organisms இருக்கும். Each different kind of a plant, animal or organism that you see represents a species. அதாவது நம்ம ஒவ்வொரு டைப் ஆஃப் பிளான்ட்டை பார்க்குறேங்க, அனிமல் பார்க்குறேங்க, ஆர்கானிசம் பார்க்குறேங்க. இது எல்லாமே எதை குறிக்குதுன்னா ஸ்பீசியஸை குறிக்குது. இந்த நம்பர் ஆஃப் ஸ்பீசியஸ் தட் ஆர் நோன் அண்ட் டிஸ்கிரைப்ட் ரேஞ்ச் பிட்வீன் 1.7 to 1.8 மில்லியன். எவ்வளோ ஸ்பீசியஸ் நமக்கு தெரியும் அண்ட் டிஸ்கிரைப்ட் இப்போ வரைக்கும் எவ்வளோனா 1.7 to 1.8 மில்லியன். திஸ் ரெஃபர்ஸ் டு பயோடைவர்சிட்டி ஆர் த நம்பர் அண்ட் த டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ப்ரெசென்ட் ஆன் எர்த். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோங்க, பயோடைவர்சிட்டின்றங்க. பயோடைவர்சிட்டியோட டெஃபினேஷன் பாருங்கள், number and types of organisms present on earth. The types of organism or number of organisms biodiversity என்றங்க. We should remember here that as we explore new areas and even old ones, new organisms are continuously being identified. நம்ம வந்து நியூ ஏரியாஸில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணாலும் இல்லை ஓல்டு ஏரியாஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணாலும் நியூ ஆர்கானிசம்ஸ் கண்டுபிடிச்சினே தான் இருக்கிறாங்க. As stated earlier, there are millions of plants and animals in the world. We know the plants and animals in our own area by their local names. அதாவது இந்த இடத்துல மில்லியன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்குது. நம்மளுடைய லோக்கல் ஏரியாவில் நமக்கு அந்த பிளான்ட்ஸ்க்கு அனிமல்ஸுக்கு நம்ம லோக்கல் பேர் வச்சுருப்போங்க. இந்த லோக்கல் நேம்ஸ் வுட் வேரி ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். இது வந்து பிளேஸ் டு பிளேஸ் வந்து மாறும். ஈவன் வித்தின் ஏ கண்ட்ரிக்குள்ளேயே மாறும். ஏன்னா நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது, அந்த ஸ்டேட்ஸில் ஒவ்வொரு லாங்குவேஜ் இருக்குது, அதனால் அந்த லாங்குவேஜ் பொறுத்து லோக்கல் நேம்ஸ் வந்து மாறும். ப்ராபப்ளி வுட் ரெகனைஸ் த கன்ஃபியூஷன் தட் வுட் பி கிரியேட்டட் இஃப் யூ டிட் நாட் ஃபைண்ட் வேஸ் அண்ட் மீன்ஸ் to talk each other to refer to organisms what we are talking about. அதாவது நம்ம இப்போ ஒரு ஆர்கானிசத்தை பற்றி நான் ஒன்று பேசுகிறேன், தமிழ்நாட்டில் ஒரு பிளான்ட் ஒரு ஸ்பீசிஸ் இருக்குது, அதை பற்றி நான் பேசுகிறேன். அதே இன்னொரு ஸ்டேட்டில் இருக்கிறவங்க இன்னொரு ஸ்பீசிஸை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் ரெண்டுமே ஒரே ஸ்பீசிஸ் தான் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, ஏன்னா ரெண்டுத்துக்கும் வேறு வேறு பேர் இருக்குது லோக்கலில். இது எல்லாமே நமக்கு இது பண்ணணும்னா நமக்கு என்ன வேணும், பயாலஜிக்கல் நேம் வேணும். Hence there is a need to standardize the naming of the living organisms such that a particular organism is known by the same name all over the world. This process is called nomenclature. அதாவது ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசம் வந்து ஒரே நேமில் தான் தெரியணும் இந்த உலகத்து ஃபுல்லாக, அதனால தான் நம்ம nomenclature கொண்டு வரோங்க. Obviously, nomenclature or naming is only possible when the organism is described correctly. nomenclature இல்லாட்டி நேமிங் எப்போ பாசிபிள், இந்த ஆர்கானிசத்தை நான் ஒரு ஆர்கானிசம் சொல்கிறேன், நான் ஒரு ஸ்பீசிஸ் சொல்கிறேன், அதே ஸ்பீசிஸ் தான் அவனும் சொல்லணும். அதே ஸ்பீசிஸ்க்கான நேம் கரெக்டாக ரெண்டு பேரும் ஒரே நேமுக்கு தான் வரணும். when the organism is described correctly, அது கரெக்டாக டிஸ்கிரைப் பண்ணணும். and we know to what organism this name is attached to. அந்த ஸ்பீசிஸ்க்கு தான் அந்த நேம் இருக்கா, this is identification. இந்த ப்ராசஸ் பேர் தான் ஐடென்டிஃபிகேஷன். in order to facilitate the study, number of scientists have established procedures to assign a scientific name to each known organism. இதை வந்து பார்த்துக்கிறதுக்கு தான் சயின்டிஸ்ட் வந்து ஒரு நியூ ப்ரொசீஜர் கொண்டு வந்துக்கிறாங்க. This is acceptable to all biologists. இது வந்து எல்லா பயாலஜிஸ்டும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. Plants scientific names are based on the agreed principles and criteria which are provided in the ICBN, International Code for Botanical Nomenclature. பிளான்ட்ஸுக்கான சயின்டிஃபிக் நேம்ஸ் வந்து எதை பொறுத்துனா ஐசிபிஎன் கொடுக்குற பிரின்சிபல்ஸை பொறுத்து தான். அதே அனிமல்ஸ்க்கானது எதை பொறுத்து, ICZN, International Code for Zoological Nomenclature. The scientific names ensure that each organism has only one name. இந்த சயின்டிஃபிக் நேம் வந்து ஒவ்வொரு அரசும் ஒரே ஒரு நேம் தான் இருக்கணும், அதை வந்து அவங்க தான் பார்த்துப்பாங்க. Description of an organism should enable the people in any part of the world to arrive at the same name.
அதாவது ஒரு ஆர்கனிசம் ஒரு பேர் வச்சுங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அதே பேர் தான் சொல்லணும் அந்த ஸ்பீசிஸ்க்கு. They also ensure that such a name has not been used for any other organism. அதாவது இந்த ஒரு ஆர்கனிசம் வச்ச பேரை இன்னொரு ஆர்கனிசம் யூஸ் பண்ணவே கூடாது. Biologists follow universally accepted principles to provide scientific names to known organism. பயாலஜிஸ்ட் வந்து யூனிவர்சலி அக்செப்டட் பிரின்சிபல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணி அதாவது பயாலஜிஸ்ட் ஃபாலோ யூனிவர்சலி அக்செப்டட் பிரின்சிபல்ஸ் டு ப்ரொவைட் சயின்டிஃபிக் நேம்ஸ். மேலே சொன்னதை பார்த்தேன் ஐசிடென் அவங்க அதில் இருக்கிற பிரின்சிபல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி தான் நேம் வைப்பாங்க. ஈச் நேம் ஹேஸ் 2 காம்போனன்ட்ஸ். ஒவ்வொரு நேமுக்கும் 2 காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டில் வர்றது ஜெனரிக் நேம், செகண்டில் வர்றது ஸ்பெசிஃபிக் எபித்தெட். இந்த சிஸ்டம் பேர் தான் பைனோமியல் நாமென்க்ளேச்சர். தி சிஸ்டம் ஆஃப் ப்ரொவைடிங் எ நேம் வித் 2 காம்போனன்ட்ஸ் இஸ் கால்ட் binomial nomenclature. This naming system given by Carolus Linnaeus is being practiced by biologists all over the world. இந்த நேமிங் வந்து கரோலஸ் லினேயஸ் தான் தந்தார். இது வந்து ப்ராக்டிஸ் பை ஆல் பயாலஜிஸ்ட், எல்லா பயாலஜிஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. திஸ் நேமிங் சிஸ்டம் யூசிங் a 2-word format was found convenient. இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. Let us take the example of mango to understand the way providing scientific names better. The scientific name of mango is written as Mangifera indica. நான் என்ன சொல்ல முன்ன ஃபஸ்ட்டு ஜெனரிக் நேம் அண்ட் ஸ்பெசிஃபிக் எபித்தெட். ஜெனரிக்னா பொதுவான நேம் அண்ட் ஸ்பெசிஃபிக் எபித்தெட். இங்கே இது ஜெனரிக் நேம் மேன்ஜிஃபெரா, ஸ்பெசிஃபிக் எபித்தெட் இண்டிகா. லெட் அஸ் see how it is a binomial name. In this name Mangifera represents the genus while indica is a particular species or a specific epithet. Mangiferaன்றது ஜீனஸை குறிக்குது, இண்டிகான்றது பர்டிகுலர் ஸ்பீசிஸை குறிக்குது. The universal rules of nomenclature பார்க்கலாம். Biological names are generally in Latin and written in italics. Biological nameன்றது ஜென்ரலாக எப்படி இருக்கணும், லாட்டினில் தான் இருக்கணும் அண்ட் ரிட்டன் இட்டாலிக்ஸில் எழுதியிருக்கணும். They are Latinized or derived from Latin irrespective of their origin. அது வந்து லாட்டினைஸில் இருக்கணும், இல்லாட்டி லாத்தின்லேருந்து தான் டிரைவ் ஆகிருக்கணும். அதோட ஒரிஜினை பொறுத்தெல்லாம் மாறாதது, அது வந்து லாத்தினில் தான் இருக்கணும். The first word in a biological name represents the genus. ஃபஸ்ட்டு வேர்டு இந்த பயாலஜிக்கல் நேமில் எதை குறிக்குது, ஜீனஸை குறிக்குது. while the second component denotes the specific epithet. செகண்ட் காம்போனன்ட் எதை குறிக்குதுன்னா ஸ்பெசிஃபிக் எபித்தெட்டை. both the words in a biological name when handwritten are separately underlined. அதாவது இந்த 2 வார்த்தைகளும் பயாலஜிக்கல் நேம் இந்த அதாவது both the words இந்த பயாலஜிக்கல் நேம் மேன்ஜிஃபெரா இண்டிகா இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்குது பாருங்கள் மேன்ஜிஃபெரா இண்டிகா. இது வந்து ஹேண்ட் ரிட்டன் பண்ணும்போது அண்டர்லைன் பண்ணிடணும், அதே இட்டாலிக்ஸில் ரைட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணும்போது இட்டாலிக்ஸில் பிரிண்ட் பண்ணணும், இல்லாட்டி எழுதும் போது அண்டர்லைன் பண்ணணும், தனித்தனியாக அண்டர்லைன் பண்ணணும். மேன்ஜிஃபெரா தனியாகவும் இண்டிகா தனியாகவும் அண்டர்லைன் பண்ணணும். இந்த மாதிரி மேன்ஜிஃபெரா தனியாக இந்த இண்டிகா தனியாக இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணணும். இந்த ஃபஸ்ட் வேர்ட் டினோட்டிங் த ஜீனஸ் ஸ்டார்ட்ஸ் வித் ஏ கேபிட்டல் லெட்டர். இந்த ஃபஸ்ட்டு வேர்டு எதை குறிக்குது, ஸ்டார்ட் வித் ஏ கேபிட்டல் லெட்டர். ஃபஸ்ட்டு வேர்டு ஜீனஸ் குறிக்குது, அது வந்து கேபிட்டல் லெட்டர் தான் ஸ்டார்ட் ஆகணும். வைல் த ஸ்பெசிஃபிக் எபித்தெட் ஸ்டார்ட்ஸ் வித் ஏ ஸ்மால் லெட்டர். செகண்ட் வந்து ஸ்மால் லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகும். இட் கேன் பி illustrated with the example of Mangifera indica. Next, name of the author appears after the specific epithet at the end of biological name and is written in an abbreviated form. Example Mangifera indica Lin. அதாவது நான் சொல்லிக்கிறேன், ஹேண்ட் ரிட்டன் பண்ணுங்கன்னா மேன்ஜிஃபெரா அண்டர்லைன் பண்ணணும் தனித்தனியாக, மேன்ஜிஃபெரா தனியாக, இந்த இண்டிகா தனியாக. அதுக்கு பின்னாடி யார் பேர் வருது, சயின்டிஸ்ட் நேம். அடுத்து நேம் ஆஃப் த ஆத்தர், அந்த ஆத்தரோட நேம் வரணும். இட் இண்டிகேட்ஸ் தட் ஸ்பீசிஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப் பை லினியஸ். லினியஸ் தான் இது டிஸ்கிரைப் பண்ணார் ஃபஸ்ட்டு. சின்ஸ் இட் இஸ் nearly impossible to study all the living organisms, it is necessary to devise some means to make this possible. அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா லிவிங் ஆர்கனிசம் மேலே ஸ்டடி பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான டாஸ்க். அதை வந்து ஈஸியாக பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன ப்ராசஸ் கொண்டு வந்துங்க, கிளாசிஃபிகேஷன். கிளாசிஃபிகேஷன் இஸ் த ப்ராசஸ் பை விச் எனிதிங் இஸ் grouped into convenient categories based on some easily observable characters. கிளாசிஃபிகேஷன் என்னென்னா, ஒரு சில ஸ்பீசிஸை வந்து சில குரூப்ஸில் போட்டுறாங்க. இட்ஸ் அ ப்ராசஸ் பை விச் எனிதிங் இஸ் grouped into convenient categories. அதாவது ஈஸிலி அப்சர்வபிள் ஃபெக்சர்ஸ். இது பார்த்தா இதெல்லாம் ஒரு ஈஸிலி அப்சர்வபிள் ஃபெக்சர். மேமல்ஸுக்கு மேமரி கிளாண்ட் அந்த மாதிரி சில ஃபெக்சர்ஸ் வச்சு ஈஸியாக குரூப்பில் கேட்டகரைஸ் பண்ணி அதை கிளாஸிஃபை பண்ணிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வி கேன் ஈஸிலி ரெகனைஸ் குரூப்ஸ் சச் அஸ் பிளான்ஸ் ஆர் அனிமல்ஸ், டாக்ஸ், கேட்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ். நம்ம ஈஸியாக ரெகனைஸ் பண்ணிடலாம். கேட்ஸ்னால் எந்த குரூப்பு, கேட்ஸ் இருக்கிறது, பிளான்ஸ் ஃபுல்லாக பிளான்ஸ் இருக்கும், அனிமல்ஸ். The moment we use any of these terms, we associate certain characters with the organism in that group. What image do you see when you think of a dog? நம்ம டாக் யோசிக்கும் போது என்ன இமேஜ் நம்ம மூளையில் வரும், டாக் வருமா இல்லை கேட் வருமா, டாக் தான் வரும். Now, if you were to think of Alsatians, we know that what we are talking about. இங்கே
அல்சாட்டியஸ்ன்றது காவல் நாய். சிமிலர்லி சப்போஸ் இப்போ நம்ம அல்சாட்டியன்ஸை யோசிச்சிங்கன்னா நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? காவல் நாய் தான் ஞாபகம் வரணும், நமக்கு பூனை ஞாபகம் வராது. சிமிலர்லி சப்போஸ் we were to say mammals, you would think of animals with external ears and body hair. இப்போ நம்ம மேமல்ஸ்னு யோசிச்சிங்கன்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? எக்ஸ்டர்னல் இயர்ஸ் வந்து பாடி ஹேர் தான் ஞாபகம் வரும். லைக்வைஸ் இஃப் பிளான்ஸ், if we try to talk of the wheat, the picture in each of our minds will be wheat plants, not of rice or any other plant. Hence all these dogs, cats, mammals, wheat, rice, plants, animals are convenient categories we use to study organisms. அதாவது இங்கே மேமல்ஸ்ன்றது உள்ளகிற மேமல்ஸ் குறிக்கும், வீட்டுன்றது வீட் டைப்பை குறிக்கும், ரைஸ்ன்றது ரைட் டைப்பை குறிக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கன்வீனியன்ட் கேட்டகரிஸாக பிரித்து வச்சுட்டுங்க. பிரித்து வச்சா தான் ஈஸியாக ஸ்டடி பண்ண முடியாது. தி சயின்டிஃபிக் டேர்ம் ஃபார் திஸ் கேட்டகரிஸ் இஸ் டாக்ஸா. இந்த சயின்டிஃபிக் டேர்ம் தான் டாக்ஸா. இந்த மாதிரி கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க பார்த்தியா, இந்த மாதிரி கேட்டகரிஸாக பிரிக்கிற பேர் தான் டாக்ஸா. ரெகனைஸ் தட் டாக்ஸா கேன் இண்டிகேட் கேட்டகரிஸ் அட் வெரி டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். இங்கே நமக்கு என்ன தெரியுது? டாக்ஸா வந்து நிறைய டிஃப்ரெண்ட் லெவலில் சொல்கிறாங்க. பிளான்ஸ் ஆல்சோ ஃபார்ம் ஏ டாக்ஸா, வீட் இஸ் ஏ டாக்ஸா. பிளான்ஸ் எங்கே இருக்குது? பிளான்ஸ் ஒரு டாக்ஸாவாக இருக்குது, வீட்டு ஒரு டாக்ஸாவாக இருக்குது. அனிமல்ஸ், டாக்ஸ், இது எல்லாமே தனி டாக்ஸா. லெவல்ஸ் ஃபஸ்ட்டு பிளான்ஸில் ஆரம்பிக்கிறேங்க, எங்கே ஹையர் லெவலில் போகிறோங்க, லோயர் லெவல்லேருந்து ஹையர் லெவலுக்கு போகிறோங்க. பட் யூ நோ த டாக் இஸ் ஏ மேமல். டாக்ன்றது மேமல் நமக்கு தெரியும். அண்ட் மேமல்ஸ் ஆர் அனிமல்ஸ். மேமல்ஸில் என்னது? அனிமல்ஸ். தேர்ஃபோர் அனிமல்ஸ், மேமல்ஸ், டாக்ஸ் ரெப்ரசன்ட் டாக்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, அனிமல்ஸ்ன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஜென்ரலாக டாக்ன்றது ஒரு அனிமல், அதெல்லாம் தனியாக டாக்னு ஒரு மேமல். இந்த மாதிரி ரெப்ரசன்ட் டாக்ஸா டிஃப்ரெண்ட் லெவலில் வந்து டாக்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க. ஹென்ஸ் பேஸ்ட் ஆன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு டிஃப்ரெண்ட் டாக்ஸா. அதாவது கேரக்டர்ஸை பொறுத்து ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டாக்ஸாக நம்ம பிரிக்கிறோங்க. திஸ் ப்ராசஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், இந்த ப்ராசஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் நம்ம என்னன்னு சொல்கிறேங்க? டாக்ஸா நம்மின்னு சொல்கிறேங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்டர்னல் இன்டர்ஸ்ட்ரக்சர் அலாங் வித் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அண்ட் எக்காலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஆர் எசென்சியல் அண்ட் ஃபார்ம் த பேசிஸ் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமிக் ஸ்டடீஸ். என்னென்னது? எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், செல்லோட எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சரும் அண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சரும். நெக்ஸ்ட்டு எக்காலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஆர் எசென்சியல். இதெல்லாம் எதுக்கு எசென்சியலாக இருக்குது? மாடர்ன் டாக்ஸானமிக் ஸ்டடி பண்ணுறதுக்காக. ஹென்ஸ் கேரக்டரைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன், கிளாசிஃபிகேஷன், நாமன்க்ளச்சர் ஆர் த ப்ராசஸ் தட் ஆர் பேசிக் டு டாக்ஸானமி. டாக்ஸானமியோட பேசிஸ் என்னென்னா கேரக்டரைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன், கிளாசிஃபிகேஷன், நாமன்க்ளச்சர். டாக்ஸானமி இஸ் நாட் சம்திங் நியூ. டாக்ஸானமின்றது ஒன்றும் புதுசு இல்லை. ஹியூமன் பீயிங்ஸ் have always been interested in knowing more and more about the various kinds of organisms. ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டானவங்க. அதாவது இன்னும் எவ்வளோ ஆர்கானிசம்ஸ் இதுன்னு கண்டுபிடிக்கலாம் தான் ஆசைப்பட்றாங்க. பர்டிகுலர்லி வித் ரெஃபரன்ஸ் டு தேர் ஓன் யூஸ். நமக்கு யூஸ் உள்ள ஆர்கானிசம்ஸ் வந்து நம்ம நிறைய சர்ச் பண்ணுறோங்க. இன் இயர்லி டேஸ் ஹியூமன் பீயிங்ஸ் நீடட் டு ஃபைண்ட் சோர்சஸ் ஃபார் தேர் பேசிக் நீட்ஸ் ஆஃப் ஃபுட்டு, கிளாத்திங் அண்ட் ஷெல்டர். இன் இயர்லி டேஸில் நமக்கு என்னென்ன தேவைப்பட்டுச்சு? ஃபுட்டு, கிளாத்திங் அண்ட் ஷெல்டர் தான் தேவைப்பட்டுச்சு. ஹென்ஸ் the earliest classifications was based on the uses of various organisms. Human beings were since long not only interested in knowing more about different kinds of organisms and their diversity, but also the relationship among them. நம்ம ஒரு ஆர்கானிசம்ஸ் கண்டுபிடிக்கிறீங்கன்னா அதோட யூஸை மட்டும் நம்ம பார்க்கறதில்ல, அதுக்கும் இன்னொரு ஆர்கானிசம்குள்ள ரிலேஷன் என்னன்னு தான் பார்க்குறேங்க. திஸ் பிரான்ச் ஆஃப் ஸ்டடி வாஸ் ரெஃபர்ட் டு அஸ் சிஸ்டமேட்டிக்ஸ். இந்த பிரான்ச் ஆஃப் ஸ்டடி பேர் என்ன சொல்கிறேங்க? நம்ம சிஸ்டமேட்டிக்ஸ் சொல்கிறேங்க. The word systematics is derived from the Latin word systema. இந்த systematicsன்றது லாட்டின் வேர்டு தான் டிரைவ் ஆகிக்குது. அந்த லாட்டின் வேர்டு பேர் என்னது? சிஸ்டமா, விச் மீன்ஸ் சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். அதாவது ஒரு சிஸ்டமாக அரேஞ்ச் பண்ணுற ஆர்கானிசம்ஸ் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக அரேஞ்ச் பண்ணுறங்க. லினேயஸ் யூஸ்டு சிஸ்டமா நேச்சுரா ஆஸ் த டைட்டில் ஆஃப் இஸ் பப்ளிகேஷன். லினேயஸ் வந்து சிஸ்டமா நேச்சுரா வந்து அவங்க பப்ளிகேஷனோட டைட்டில், அந்த புக்கோட டைட்டில் வச்சார். தி ஸ்கோப் ஆஃப் சிஸ்டமேட்டிக்ஸ் வாஸ் லேட்டர் என்லார்ஜ் டு இன்க்ளூட். நெக்ஸ்ட் நம்ம சிஸ்டமேட்டிக்ஸில் என்னென்ன இன்க்ளூட் பண்ணிட்டுங்க? ஐடென்டிஃபிகேஷன் இன்க்ளூட் பண்ணிட்டுங்க, நாமன்க்ளச்சர் இன்க்ளூட் பண்ணிட்டுங்க, கிளாசிஃபிகேஷன் இன்க்ளூட் பண்ணிட்டுங்க. சிஸ்டமேட்டிக்ஸ் டேக்ஸ் இன்டு அக்கௌண்ட் எவால்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆர்கானிசம்ஸ். சிஸ்டமேட்டிக்ஸில் எவால்யூஷனரி ரிலேஷன்ஸ் இருக்குது. டாக்ஸானமிக் கேட்டகரிஸ். கிளாசிஃபிகேஷன் இஸ் நாட் எ சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ் பட் இன்வால்வ்ஸ் ஹையரேசி ஆஃப் ஸ்டெப்ஸ். அதாவது ஹையரேசி ஆஃப் ஸ்டெப்ஸ்னால் லோ ஆர்டர்லேருந்து ஹையர் ஆர்டர் வரைக்கும் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. இன் விச் ஈச் ஸ்டெப் ரெப்ரசன்ஸ் ஏ ரேங்க் ஆஃப் கேட்டகரி. அதாவது லோயரில் ஒரு குரூப் இருக்கும், ஹையர் ஆர்டரில் ஒரு குரூப் இருக்கும். இது எல்லாமே எதை குறிக்குதுன்னா ரேங்கை குறிக்குது, இல்லை கேட்டகரி குறிக்குது. சின்ஸ் த கேட்டகரி இஸ் எ பார்ட் ஆஃப் ஓவரால் டாக்ஸானமிக் அரேஞ்ச்மெண்ட். இந்த கேட்டகரின்றது ஓவரால் டாக்ஸானமிக் அரேஞ்ச்மெண்ட்டை குறிக்குது.
it is called taxonomy category and the all categories together constitute taxonomic hierarchy. இந்த எல்லா கேட்டகரிஸ் சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? taxonomic hierarchy ஆகும். hierarchyனா லோயர் ஆர்டர்லேருந்து ஹையர் ஆர்டர் போகிறது. ஈச் கேட்டகரி ரெஃபர் டு as a யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஒவ்வொரு கேட்டகரியும் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் சொல்கிறேங்க. இன்ஃபேக்ட் ரெப்ரசன்ட்ஸ் எ ரேங்க் அண்ட் இஸ் காமன்லி டேர்ம்ட் as taxon. ஒவ்வொரு கேட்டகரியும் நம்ம யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்றங்க. அது வந்து ஒவ்வொரு ரேங்கை குறிக்குது அண்ட் இஸ் காமன்லி டேர்ம்ட் as taxon. இதை வந்து நம்ம taxon சொல்கிறோங்க. Taxonomic categories and hierarchy can be illustrated by an example. Insects represents a group of organisms sharing common features like 3 pairs of jointed links. இந்த taxonomic categoriesயும் hierarchyயும் நம்ம எப்படி சொல்கிறோங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேங்க பாருங்க. Insects represents a group of organisms. Insectsன்றது ஒரு group of organisms குறிக்குது. Sharing common features like 3 pairs of jointed legs. இன்செக்ட்ஸ்ன்றது ஒரு குரூப் ஆஃப் ஆர்கனிசம்ஸ் குறிக்குது. அது ஒரு காமன் ஃபெச்சர் இருக்குது. 3 பேர் ஆஃப் ஜாயிண்டட் லெக்ஸ் இருக்குது. இட் மீன்ஸ் இன்செக்ட்ஸ் ஆர் ரெகக்னைசபிள் கான்கிரீட் ஆப்ஜெக்ட்ஸ் விச் கேன் பி கிளாசிஃபைடு அண்ட் தஸ் வேர் கிவன் எ ரேங்க் ஆர் கேட்டகரி. அதனால் இன்செக்ட்ஸுக்குன்னு ஒரு ரேங்க் தருங்க, ஒரு கேட்டகரி தருங்க. கேன் யூ நேம் எனி அதர் செட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ்? ரிமெம்பர் குரூப்ஸ் ரெப்ரசன்ட் கேட்டகரி. இந்த மாதிரி குரூப்ஸ் வந்து எதை குறிக்குது? கேட்டகரியை குறிக்குது. கேட்டகரி எதை குறிக்குது? திருப்பியும் ரேங்கை குறிக்குது. ஈச் ரேங்க், இந்த ரேங்க்ன்றதை நம்ம டாக்ஸான்ன்றங்க. Each rank or taxon in fact represents a unit of classification. இந்த rank இல்லாட்டி taxon இது வந்து எதை குறிக்குதுன்னா கிளாசிஃபிகேஷனோட யூனிட்டை குறிக்குது. கிளாசிஃபிகேஷன், இந்த கிளாசிஃபிகேஷன் பிரிக்கிறீங்களா அதை தான் குறிக்குது. These taxonomic groups or categories as distinct biological entities and not merely morphological aggregates. இந்த taxonomic groupsன்றது என்னது? பயாலஜிக்கல் என்டிட்டிஸ் குறிக்குது. அண்ட் நாட் மியர்லி டிஸ்டிங்க்ட்னா தனித்துவமான பயாலஜிக்கல் என்டிட்டிஸ் தான் குறிக்குது. அண்ட் நாட் மியர்லி மார்ஃபாலஜிக்கல் அக்ரிகேட்ஸ். மார்ஃபாலஜிக்கல் அக்ரிகேட்ஸ்னால் குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் மியர்லி ரிலேட்டட் ஆர் குரூப்டு ஆன் பேசிஸ் ஆஃப் மார்ஃபாலஜி. ஒரு குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் வந்து குரூப் பண்ணுறங்க எதை பொறுத்துனா மார்ஃபாலஜியை பொறுத்து. இங்கே டாக்ஸானமிக் குரூப்ஸ்ன்றது மார்ஃபாலஜியை பொறுத்து இல்லை. Taxonomic studies of all known organisms have led to the development of common categories such as kingdom, phylum or division. இந்த taxonomic studies, இந்த எல்லா ஆர்கானிசமில் taxonomic ஸ்டடி பண்ணதில் நம்ம வந்து கேட்டகரி எப்படி பிரித்து வச்சுக்கிறோங்க? கிங்டம் பிரித்து வச்சுக்கிறோங்க, பைலம் பிரித்து வச்சுக்கிறோங்க, டிவிஷன் பிரித்து வச்சுக்கிறோங்க, கிளாஸ் பிரித்து வச்சுக்கிறோங்க, ஆர்டர் பிரித்து வச்சுக்கிறோங்க, ஃபேமிலி பிரித்து வச்சுக்கிறோங்க, ஜீனஸ் அண்ட் ஸ்பீசிஸை பிரித்து வச்சுக்கிறோங்க. All organisms including those in the plant and animal kingdoms have species as the lowest category. இது ரெண்டுத்துலேயும் எது லோயஸ்ட் கேட்டகரியில் இருக்குது? ஸ்பீசியஸ் தான். Now the question you may ask is that how to place an organism in various species. எப்படி ஒரு ஆர்கானிசத்தை வேரியஸ் கேட்டகரிஸில் பிளேஸ் பண்ணுறது? The basic requirement is the knowledge of characters of an individual. அதாவது ஒரு இண்டிவிஜுவலோட பேசிக் கேரக்டர்ஸ்லாம் நமக்கு தெரியணும். இந்த குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ், அதாவது ஒரு ஆர்கானிசம் எடுத்துக்கணுங்கன்னா அதோட கேரக்டரை பற்றி தெரிஞ்சால் தான் நம்ம வந்து இந்த மாதிரி கேட்டகரிஸாக பிரிக்க முடியும். This helps in identifying similarities and dissimilarities among the individuals of the same kind of organism as well as other kind of organism. அதாவது நம்ம சிமிலாரிட்டிஸ், சில ஆர்கானிசத்துக்குள்ள சில சிமிலாரிட்டிஸ் இருக்கும், சில ஆர்கானிசத்துக்குள்ள சில டிஸ்சிமிலாரிட்டிஸ் இருக்கும், அதாவது வேறுபாடுகள். இதெல்லாம் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? among the individuals of the same kind of organism as well as other kind of organisms. இதெல்லாம் வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம், கேட்டகரியாக பிரிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.